வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சற்றுமுன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மீண்டும் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,369 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான லாஸ்ட் டேட் 27/3/2023 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அதாவது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து போஸ்டிங் வந்து போட இருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், அடுத்தது என்னென்ன போஸ்டிங் இருக்குது, என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து லாஸ்ட் டேட் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27/3/2023 கொடுத்துருக்காங்க. தென் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் 28/3/2023 கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து சலான் வந்து அனுப்புறீங்க அப்படின்னாலும் 28 வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட், அதே மாதிரி இந்தியன் ரயில்வே, அடுத்தது இன்கம் டேக்ஸ், இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெயினான டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், இது மாதிரியான மெயினான டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்துமே பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போட இருக்காங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியை வந்து 30,000 எபோவ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees வந்து சார்ஜாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்த 8th வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சவுத்தன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுரை, சென்னை இது மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கொடுத்தது. தென் எக்ஸாமினேஷன் சிலபஸு ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஸோ லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட், ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான கேரக்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்ரட்டரி அட்டண்டன்ட், ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு போஸ்டிங்ஸு இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் வந்து 1000க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளூடிங் எல்லா இடத்துக்குமே வந்து போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அல்லது லேப் அசிஸ்டண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே 10th தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக். ஸோ 10th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இதனுடைய சிலபஸ்ஸு எப்படி வந்து நீங்கள் படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.